ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் கோடெக்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேப்பர் என்னென்னா PH25005 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சிவில் இருக்காங்களா, அவங்களுக்குரிய இந்த அப்ளைட் ஃபிசிக்ஸ் 2க்கான பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் 2 வந்து வேரி ஆகுது. ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக பாருங்கள், PH25005 வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனல் புதுசோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ரிஜிட் பாடி டைனமிக்ஸ். ஸோ அதில் வந்து எம்சிக்யூ நம்மளோட இப்போ பேட்டர்ன் அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 25 பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது இல்லையா? 10 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், அதேமாதிரி 10 3 மார்க்ஸ், தென் 12 மார்க் கொஸ்டின்ஸ் 5. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டோட எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் த பாயிண்ட் வேர் எப்போனா என்டையர் மாஸ் இஸ் assumed concentrated. Then SI unit of moment interior kg meter square. Moment of inertia depends on mass distribution. Then அதே மாதிரி solid disk வந்து 1/2 mr square அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி inertia of solid cylinder இருக்கும் அதே தான். Then moment of inertia of a hollow cylinder வந்து mr square. அடுத்து solid sphereனா 2 mr square 5. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் அப்படி பார்த்துக்கோங்க. தென் அடுத்து கியர் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்மிட் பாரோட யூஸ் பண்ணுவாங்க. ஷாஃப்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டார்க்யூ. தென் கைரோஸ்கியோப் எப்போ ஒர்க் ஆகும்னா கான்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் டைமில். தென் ரேடியஸ் ஆஃப் ஜுரேஷன் வந்து கே. யூனிட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வந்து கேஜி மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். தென் ஃப்ளைவீல் வந்து எப்போ ஸ்டோர் ஆகும், ரொட்டேஷனல் எனர்ஜி. அதுமாதிரி கைரோஸ்கோப் வந்து ஏர்க்ராஃப்ட் நேவிகேஷன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியனா மாசு. ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ரேடா பை எஸ். டார்க்யூங்கிறது ரொட்டேஷனல் ஃபோர்ஸு. தென் ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி வந்து தென் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டார்க்யூனா N/m. தென் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸு, மொமெண்ட் ஆஃப் இனர்டியா, அதே மாதிரி சாலிட் டிஸ்க்கு, ரேடியஸ் ஆஃப் ஜிரேஷனா என்ன, கியர், ஷாஃப்ட்டு, தென் கைரோஸ்கோப்பு, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கைரோஸ்கோப் என்ன, தென் ஆங்குலர் மொமெண்டம், ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி. ஓகேங்களா? தென் 12 மார்க் கொஸ்டின்ஸ்னு பார்க்கும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்டி ஆஃப் சாலிட் டிஸ்க்கு, ஸ்பியரு, ஹாலோ ஸ்பியரு, அதுமாதிரி கியர், ஷாஃப்ட் அண்ட் கைரோஸ்கோப் என்ன, அதோட மோஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். தென் செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா தேர்மல் ஃபிசிக்ஸு. ஸோ தேர்மல் கண்டக்டிவிட்டி எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா கே. எஸ் யூனிட் ஆஃப் தேர்மல் கண்டக்டிவிட்டினா W/mk. குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்னா காப்பர், புவர் கண்டக்டர்னா கிளாஸு. தென் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ சாலிட்ஸ் வந்து கண்டக்ஷன். ஃபாப்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா தேர்மல் கண்டக்டிவிட்டியோட. தென் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து எப்போ பேஸ் பண்ணிப்பாங்கன்னா கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. தென் செகண்ட் லா வந்து என்ட்ரோபி வந்து எஸ்ங்கிறத வச்சு டெனோட் பண்ணுவாங்க. ஹீட் எப்போ ஃப்ளோ ஆகும்னா ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர். தென் அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன, ஃபூரியஸ் லா, ஃபாப்ஸ் மெத்தட், தென் டிரான்சியன்ட் பிளான் சோர்ஸ் மெத்தட், அதோட லைன் சோர்ஸ் மெத்தட், தென் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதேமாதிரி ஃபர்ஸ்ட் லா, இதோட டிஃபரன்ஷியேஷனும் படிச்சுக்கோங்க. தென் என்ட்ரோபினா என்ன, ஹீட் கண்டக்ஷன், தென் காம்பவுண்ட் மீடியா. தென் 12 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாப்ஸ் மெத்தட் ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டி, தென் டிரான்சியன்ட் பிளான், அதோட சோர்ஸ் மெத்தட், தென் லைன் சோர்ஸ் மெத்தட், லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், தென் கண்டக்ஷன் த்ரூ காம்பவுண்ட் மீடியா. தென் தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ட்ரான்சிஷன். ஸோ ஃபேஸ் ட்ரான்சிஷன் பார்க்கும்போது ஃபேஸ் டயக்ராம் ரெப்ரசன்ஸ் ஈக்லிபிரியம் ஃபேஸஸ். தென் அயன் கார்பன் டயக்ராம் வந்து பைனரி ஃபேஸ் டயக்ராம். ஸ்டீல் மெயின்லி அயன் அண்ட் கார்பன். தென் ஈட்டோசோய்டு வந்து 0.8%. தென் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தென் ஹார்டனிங் இன்க்ரீசஸ் ஹார்ட்னஸ். அனலிங் இன்க்ரீசஸ் எப்போனா டக்டிலிட்டி. ட்ரிபிள் டீனா டைம் டெம்பரேச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தென் மார்டன் சைட்னா ரேபிட் கூலிங். டெம்பரிங் வந்து பிரிட்னஸை ரெடியூஸ் பண்ணும். தென் அதோட 3 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ட்ரான்சிஷன், சாலிட் சொல்யூஷன், பைனரி ஃபேஸ் டயக்ராம், அயன் கார்பன் டயக்ராம், ட்ரிபிள் டி டயக்ராம், ஹார்டனிங், டெம்பரிங், அனீலிங். தென்னிலே வந்து நமக்கு மார்டன் சைட்னா என்ன, அதேமாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் என்ன, அதெல்லாம் இருக்கும். தென் அதோட 12 மார்க்ஸ் தேர்ட் யூனிட்டோடது பார்த்தீங்கன்னா அயன் கார்பன் ஈக்லிபிரியம் டயக்ராம். எல்லாத்துக்குமே நீங்கள் டயக்ராம், டெரிவேஷன் இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. தென் ட்ரிபிள் டி டயக்ராம், ஹார்டனிங் டெக்னிக்ஸ், தென் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்டீல்ஸு, சாலிட் சொல்யூஷன்ஸ், அதில் வந்து நமக்கு பைனரி ஃபேஸ் டயக்ராம். அடுத்தது வந்து ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ். செராமிக்ஸ் எப்போ ஜென்ரலி எனக்கு கிடைக்குன்னா ஹார்ட் அண்ட் பிரிட்டில். தென் செராமிக்கோட எக்ஸாம்பிள் வந்து அலுமினியா. தென் கம்போசிட் மெட்டீரியல் 2 ஆர் மோர் மெட்டீரியல்ஸ். தென் எஃப்ஆர்பினா ஃபைபர் ரீஇன்ஸ்போர்ட் பிளாஸ்டிக். தென் எஃப்ஆர்பி வந்து ஹை ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ. தென் மெட்டாலிக் கிளாஸ்னா ஆமாஃபோஸ் மெட்டல். தென் மெட்டாலிக் கிளாஸஸ் எப்போ ப்ரொசஸ் ஆகும்னா ஹை ஸ்ட்ரென்த்தோட. தென் எல்இடினா லைட் எமிட்டிங் டயோடு.
எல்இடி என்ன கன்வெர்ட் பண்ணணும்னா எலக்ட்ரிக்கல்லேருந்து லைட்டாக. எல்இடி இஸ் மேட் ஃப்ரம் செமிகண்டக்டர். அதோட 3 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செராமிக்னா என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செராமிக், கம்போசைட்ஸ், எஃப்ஆர்பி, அதோட அப்ளிகேஷன்ஸ், அதோட யூஸு, தென் மெட்டாலிக் கிளாஸு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டாலிக் கிளாஸ் என்ன, தென் எல்இடியோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபைனலாக அதோட அப்ளிகேஷன்ஸ் வரும். தென் 12 மார்க்ஸ் பார்க்கும்போது செராமிக்ஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ், காம்போசிட்ஸ் அண்ட் எஃப்ஆர்பி, தென் மெட்டாலிக் கிளாஸஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் இருக்கும். தென் கம்பேர் செராமிக்ஸ் காம்போசிட் அதோட மெட்டாலிக் கிளாஸஸ். தென் யூனிட் வைஸ் நமக்கு மேபி ப்ராப்ளம் ஓரியன்டாக கேட்குறாங்க அப்படின்னா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ப்ராப்ளமாகவோ டெரிவேஷனாகவோ கேட்டாலும் நீங்கள் வந்து எழுதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து சிலிண்டர் ஸ்பியரு, டிஸ்கோட இனாட்டியா, தென் ரேடியஸ் ஆஃப் ஜிரேஷன், தென் ஆங்குலர் மொமெண்டம், ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. அட்லீஸ்ட் ஒரு யூனிட்டில் இந்த கொஸ்டின்ஸாவது நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். எந்த கொஸ்டின்ஸுமே நீங்கள் விட்டுட்டு வராதீங்க. எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிட்டுனா சும்மா கொஸ்டினை மட்டும் எழுதக்கூடாது. அது ரெலவெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், படித்த கொஸ்டின்ஸு அதுமாதிரி ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி போட்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். தென் தேர்ட் யூனிட்டில் வந்து எஃபெக்ட் டயக்ராம், தென் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கூலிங் ரேட்டு. 5th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி பவர் எஃபிஷியன்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.